மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுதுச்சு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பழமொழி யாருக்கு பொருந்துதோ இல்லையோ ஒருத்தருக்கு பொருந்தும். அது யாருக்கு அப்படின்றத நம்ம வீடியோ முடிச்ச உடனே நீங்களே முடிவு பண்ணிப்பீங்க. யார் எதற்காக மாற்றத்தை தேடி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. அவர்களில் பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாததுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கும் இன்னும் நிறைய கண்டென்ட் பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ முழுமையாக வீடியோவை பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொல்லப்பட விஷயம் என்னென்னா, சமீபத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை, அவர் பாஜகவிலிருந்து மாநில தலைவராக இருந்து அப்புறம் அவர் மாநில தலைவர் போஸ்ட்ல தூக்கி எட்டி ரொம்ப காலம் சும்மா வச்சுருந்தாங்க. இப்போ அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியேறிவிட்டார். ராஜினாமா கடிதம் கொடுத்து வெளியேறியிருக்கார். இதுவரை எந்த அரசியல் கட்சியிலும் ராஜினாமா கடிதம் கொடுத்து வெளியேறினதா நாம பார்த்ததே கிடையாது. முதல் முறையாக நேர்மையா வெளியேறியிருக்காராம். அங்கதான் நமக்கு சந்தேகமே வருது. சரி, அதை அப்புறம் பேசுவோம். அவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்கார், வி த லீடர்ஸ், ஏதோ ஒரு இயக்கம். அந்த இயக்கத்துல இப்போ எல்லாரும் இணையத்தை மூலமா சேரலான்னு சொல்லி அவர் இணையத்துல ஒரு வீடியோ போட்டவுடனே கடன் சேர்ந்தாங்க. ஒரு 15 லட்சம் பேர் அதுக்குள்ள சேர்ந்திருக்காங்க. இப்போ அவர் அரசியல் கட்சியாக ஆரம்பிப்பேன்னு முன்னாடியே சொல்லிட்டார். இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சாராம்சங்கள் நமக்கு பல சுவாரஸ்யங்களை கொடுக்குது, பல அதிர்ச்சிகளை கொடுக்குது. எப்பேற்பட்ட மாற்றத்தை நம்ம அண்ணாமலை அவர்கள் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை கொடுக்குது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ணாமலை அந்த வீடியோவில் பேசியிருக்கிற சாராம்சத்தில் மிக முக்கியமாக நான் பார்த்தது, நான் உங்களை யாரையும் என்னுடைய இயக்கத்தில் சேருங்க நான் சொல்லவே இல்லை. நீங்களா மனம் வரீங்க. ஆனால் நான் இயக்கம்னு சொன்னோடனே எல்லாரும் சொன்னாங்க, அண்ணே நம்ம மிஸ்டு கால் கொடுக்கலானே, மிஸ்டு காலில் சேர்ற மாதிரி கொடுக்கலானேன்னா, இல்லை மிஸ்டு கால் ஓகே தான், ஆனால் அதை விட நம்ம ஓடிபி மூலமாக ஆட்களை உள்ளே சேர்க்கலாம், ஓடிபி அரசியல் முழுசாக பண்ணுவோம் நம்ம அப்படின்னு புதுமையை புகுத்தி இருக்கிறார். மிஸ்டு கால் பரி சேர்த்தா எங்கள் அப்பா இங்கே உதிர்க்குள்ள நானும் பாஜகன்னு சேர்ந்துடலாம். ஏன்னா பாஜக மிஸ்டு கால் மூலமாக ஏராளமானவர்களை சேர்த்ததாக குற்றச்சாட்டு இருக்கு. மிஸ்டு கால் கொடுங்கள் கட்சியில் சேருங்கள், மிஸ்டு கால் கொடுங்கள் கட்சியில் சேருங்கள்னு பண்ணாங்க. அதையே காப்பி அடிச்சா இவர் தான் பாஜகவோட இன்னொரு மறுவச்சு உருமாற்றம் தானே, மாற்றம் இல்லை, உருமாற்றம் நம்ம சொல்றோம்ல. இப்போ அவர் 50 லட்சம் பேர் அந்த இயக்கத்துல இணைந்தால்தான் கட்சி ஆரம்பிப்பாராம். இப்ப கரூர்ல அவர் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இங்கதான் ஆடு மேய்ச்சேன், இங்கதான் மாடு மேய்ச்சேன், இங்கதான் கட்டில் போட்டேன், இங்கதான் கைத்து கட்டில் இருந்தது, இங்கதான் முருங்கை மரம் இருந்தது, ஒரு மாடு செத்து போச்சுன்னா விசாரிக்க வருவாங்க அப்படின்னு கிராமத்து பெருமையே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ரிசைன்மெண்ட், ஒரு மாநில தலைவராக, கட்சிக்கு பெரிய பாரம்பரியமாக தேசிய கட்சியாக இருந்த ஒரு கட்சி. பாரம்பரியம்னா எல்லாம் சொன்னு வச்சுங்களேன், என்னை நீங்க கழுவி ஊத்துவீங்க. ஒரு பாரம்பரியம்லாம் கிடையாது. தேசிய கட்சி, ஆட்சியில் இருக்கிற தேசிய கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக இருந்தவர் இப்போ ஆடு மாடு பத்தி பேசிட்டு இருக்காரு. மக்களை ரொம்ப நல்லவராக தன் அடையாளப்படுத்திக்க முயற்சி எடுக்கிறார். ஏன் முயற்சி எடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த கிராமத்து கதை பேசுறது தப்பு இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து தான் வந்திருப்பாங்க, ஏதோ ஒரு கிராம வாழ்க்கையிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அங்கே சாப்பாட்டுக்கு வழி இருந்திருக்காது, கஞ்சி குடிச்சிருப்பாங்க, கூழ் குடிச்சிருப்பாங்க. இப்போ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிடலாம், வேலையெல்லாம் கிடைச்சோடனே வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கலாம். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை வைத்து வியாபாரம் பண்றது இருக்குல்ல, அதான் அயோக்கியத்தனம். இப்போ இவர் பண்றது வியாபாரமான, ஆமா, எதிர்கால ஒரு பெரிய நோக்கம் இருக்குல்ல. எதிர்காலத்துல தான் ஒரு அரசியல் கட்சியை ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டையே கையில பிடிக்கணும் எண்ணத்தோட தானே வராரு அவரு. அப்போ அது வியாபாரம் தானே. அரசியலுக்கு வர எல்லாரும் நேர்மையா நன்மை செய்ய வராங்க அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டம், காமராஜர் இருந்த காலகட்டம், கக்கர் இருந்த காலம்லாம் சொல்லுவாங்க. காமராஜரும் அடுத்தவங்களை மேலே ஏறி தான் வந்தார். காமராஜர் நீங்க முத்துராமலிங்க தேவருடைய ஆதரவோடு வந்துவிட்டு கடைசியில் அதே முத்துராமலிங்க தேவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டார். அதற்கு பல காரணங்கள்லாம் சொல்லலாம், அது தனி விஷயம்னு வச்சுங்களேன். ஏன்னா நான் சம்பந்தமாக ஒரு ஆவணப்படமே எடுத்திருக்கேன். பசும்பொன் தேவர் வரலாறுன்னு சொல்லி ஒரு ஆவணப்படத்தை இயக்கிய இயக்குனர் தான் நான். அதனால எனக்கு நிறைய ஆவணங்களை தேடி வச்சிருக்க ரெக்கார்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் நான் நிறைய சொல்லுவேன். அதனால அது இப்போ நம்ம நோக்கம் இல்லை. இப்போ பேசப்படுற விஷயம் என்னன்னா, இவர் இந்த வீடியோவில் சொன்ன விஷயம் இருக்குல்ல, இந்த வி த லீடர்ஸ் அப்படின்ற அந்த அமைப்பினுடைய அந்த நோக்கம், நான் யாரா இருக்கேன் அப்படின்னா, நான் எல்லா மதத்துக்கும் நான் சமமாக மதிக்கிறவன், சமமாக பார்க்கிறவன், எல்லா மதத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய இந்த டுபாகூர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ஏன் டுபாகூர் அண்ணாமலை பச்சை பொய் சொன்னார்னு சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த வாய் என்ன பேசிச்சுன்னா, மைக்கேல்பட்டின்னு ஒரு கிராமம்,
மைக்கேல்பட்டி கிராமத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளி, அந்த பள்ளியில ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிடுச்சு. அந்த தற்கொலையை மதமாற்றத்திற்காக அந்த பொண்ணு கட்டாயப்படுத்தினால அது செத்து போச்சுன்னு போராட்டம் நடத்திய படுபாதக கேடுகட்ட பிறவிதான் இந்த அண்ணாமலை. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இவர் சொன்னார். அதன் மூலமா பெரிய தமிழ்நாட்டில் ஒரு மத ரீதியாக கலவரத்தை ஏற்பட்ட தூண்டிய கலவரக்காரன் தான் இந்த அண்ணாமலை. ஆனா இவர் கையில இருக்கிற அப்போது, இப்ப இல்ல, அப்போது இவர் சார்ந்திருக்கிற கட்சியின் கையில் இருந்த சிபிஐ அந்த வழக்கை விசாரிச்சு சமீபத்தில் தான் தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டது உண்மைதான், அதற்கு மத மாற்றத்துக்கும் அந்த தற்கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அப்ப எங்க போய் மூஞ்ச வச்சுப்பாரு இந்த நேர்மை விளம்பி அண்ணாமலை? எல்லா மதத்தையும் சமமா பாக்குறவரு அந்த ஊர்ல மட்டும் ஏன் பண்ணீங்க? அது 150 வருஷம் பாரம்பரியமான ஸ்கூலு, அங்க எல்லா மக்களையும் அரவணைக்கிற பள்ளிக்கூடம், அது கிறிஸ்தவ பள்ளிக்கூடம்ன்றதுக்காக நான் சொல்லல, அங்க எல்லா மதத்தினரும் படிக்கிறாங்க. அப்போ ஒரு அபாண்டமான பழியை சுமத்தி அந்த பள்ளியை ஒண்ணுமில்லாம ஆக்குவதற்கு முயற்சி எடுத்த கேடுகட்ட ஒரு நபர் எப்படிங்க நாட்டை வந்து நான் வழி நடத்துவேன், நல்லவனா இருப்பேன் நான் சொன்னா எப்படி நம்ம நம்புறது? எப்படி நம்புறது நம்ம? இப்ப இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு வெளியிடுறாருன்னு நினைக்கிறீங்க? ஏமாத்துறதுக்கு தான், வேற என்ன? ஐயோ நல்ல ஒருப்பா அண்ணாமலை மாதிரி ஒரு நேர்மையாளரை நம்ம பார்க்க முடியுமாப்பா, பாத்தியாப்பா அவர் எவ்வளவு ஒரு ஹம்பிள் மனுஷன், இரக்க குணத்தோட பேசுறாருப்பா, அவரு எவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் சொல்றாரு, விவசாயத்தை பத்தி எப்படி அப்படியே பயங்கரமா பேசுறாரு பாத்தியா, இப்படிப்பட்டவர் தான்ப்பா நாட்டை ஆளணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்களா, அடியில சேர்க்கறாங்களா, எத்தனை போய் மக்கள் மனசுல அடியில. நம்ம மக்கள்லாம் தெளிவா இருக்காங்க, அதுவும் சினிமா மோகத்துல சீரழிஞ்சு கிடக்குறாங்க. 34% மக்கள் இந்த சோச பிச்சைக்கு ஓட்ட போட்டு விட்டு இன்னைக்கு நாடு குட்டி சோரா போயிட்டு இருக்கு. அதை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலை துப்பு இருக்கா? அண்ணாமலை இன்றைக்கு நடக்கிற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் குறித்து வாய் திறக்காம வேற ரூட்ல எடுத்துட்டு போறாரு பாருங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. நீ பேசணும்னா அதை பத்தி பேசியிருக்கணும். எதை பேசணும்? பாலியல் கொலைகள், 3 வயசு குழந்தையிலிருந்து 63 வயசு பாட்டி வரைக்கும் பாலியல் சீண்டல், பாதி பேர் தாவேக்காவை சேர்ந்த அட்ராசிட்டி நாய்களா இருக்குது. அதை பத்தி பேசணும் அப்படின்னா அதை பத்தி பேசல. படுகொலை நடக்குது, மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு, நிர்வாக சீர்கேடு, எல்லா இடங்களும் நிர்வாகம் குலைஞ்சு போய் கிடக்குது, நேர்மையான நிர்வாகமாவே இல்லை, ரீல்ஸ் ஆட்சி. இதை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலைக்கு துப்பே இல்லை, தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, ஆண்மை இல்லை. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவர் புது இயக்கம் ஆரம்பிக்கிறாராம், புது அமைப்பு ஆரம்பிக்கிறாராம், புது கட்சி ஆரம்பிப்பாராம், 50 லட்சம் பேர் சேர்ந்த பிறகு கட்சி சொல்லுவாராம். ஏற்கனவே தான் நாரி போயிருக்க. முதல்ல மக்களுக்கு தேவை என்ன இருக்கு? இன்னைக்கு அடிப்படையில மக்களுக்கு என்ன தேவை? நிரந்தரமான ஒரு வேலை, சுகாதாரமான சூழல், கரண்ட் கட் ஆகக்கூடாது, வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சா சாப்பிட்றதுக்கு எல்லா வழியும் இருக்கும், விலைவாசி ஏறுவதை குறைக்கணும், நிர்வாகம் ஒழுங்கா நடக்கணும். இதெல்லாம் தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். இன்னும் சில மக்கள் கவர்ச்சியிலேயே மயங்கி இருக்கிற மக்கள் 2500 ரூபா கொடுப்பாரா, ஃப்ரீ பஸ் கொடுப்பாரா, 4000 ரூபா கொடுப்பாரா, 6 சிலிண்டர் கொடுப்பாரா அப்படின்னு ஆணு வாய் பொழந்துக்கிட்டு போய் ஓட்ட போட்டாங்க. இப்போ மொத்தமா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு, வெத்து அறிக்கை ஒன்று வெளியிட்டு எல்லாத்துக்கும் ஆப்படிச்சிட்டாரு நிதி அமைச்சராக இருக்கிற மரிய வில்சன். எவனுக்கும் 10 பைசா கிடைக்காது, காசே கிடையாது. 100 ரூபா சம்பாரிச்சா 87 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கே போயிடுது. மீதி இருக்கிற வச்சு வட்டி கட்டுறதுக்கு தான் சரியா இருக்குது, உங்களுக்குலாம் அதெல்லாம் தர முடியாது, இப்ப கிடையாது அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டாரு. இந்த லட்சணத்துல இன்னொரு அமைப்பு, இன்னொரு விஷயம்னு நம்ம அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை வெளியிடுவது மக்களை மடை மாற்றுகிற வேலை. இது ஒரு விதத்துல மக்களை திசை திருப்பி தவறுகளில் பார்வைப்படாம இவர் நேர்மையாளர் இவர் பக்கம் திருப்புவதற்கான முயற்சி. சொல்ல போனா விஜய்க்கு உதவி செய்கிறார், சோசப் விஜய்க்கு அண்ணாமலை உதவி செய்கிறார். 2 பேரும் கூட்டு களவாணிகளாக ஏதோ இருக்கிறாங்களோன்னு சந்தேகம் எழும்புகிறது. நான் இந்த விஷயத்தெல்லாம் மற்ற கட்சியெல்லாம் பேசுற மாதிரி நான் பேசினா மாற்றி பார்ப்பாங்க, நான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன், அப்படி ஒரு மாதிரியான வேற ஒரு உருமாற்ற அரசியலை கொண்டு போறேன்னு ஒரு திட்டம் வைத்துட்டு வேலை செய்யறாரோன்னு சந்தேகம் இருக்கிறது. நியாயமாக மக்கள் மீது, தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கிறவர்கள் இந்த தாவேக அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை எதிர்ப்பார்கள், அட்ராசிட்டியை எதிர்த்து பேசுவாங்க, மின்வெட்டு பிரச்சனையை பேசுவாங்க, குடிநீர் பிரச்சனையை பேசுவாங்க, நிர்வாக சீர்கட்ட பேசுவாங்க. இதை விட கொடூரம் பாலியல் கொலைகள் குற்றங்களை குறித்து வாய் திறந்து பேசுவாங்க. அதை பத்தி வாயே திறக்கலையே, இன்றைய வீடியோக்களை வாயே திறக்கலையே அண்ணாமலை. அப்ப அண்ணாமலை எப்பேற்பட்ட கேடுகட்ட பிறவின்னு பாருங்க.
உண்மையிலேயேங்க இன்னைக்கு அரசியலுக்கு வர எல்லாரும் ஆதாயத்துக்கு தான் வராங்க. இப்போ நீங்க சொல்லலாம், என்னங்க நீங்க யார் வந்தாலும் அவங்கள பயங்கரமா திட்டினா யார் தாங்க அரசியலுக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க மக்கள் யாரை விரும்பி வாக்களிக்கிறார்களோ, நேர்மையான வாக்கு, நான் இவிஎம் நம்ப மாட்டேன், இப்போ இல்லை எப்பவுமே நம்ப மாட்டேன். யாரை விரும்பி வாக்களிக்கிறார்களோ அவர்கள் நேர்மையா ஆட்சி புரிந்தால் அவர்களை வரவேற்கலாம். சோசை விஜய் மீது நமக்கு என்ன தனிப்பட்ட காழ்ப்பு? மாமனா மச்சானா எனக்கு அவரு? நான் ஏன் அவரை திட்டணும்? இப்ப ஆதவ் 6 அடி வளர்ந்து கட்ட மனுஷன் இருக்காரு இல்லையா, அவர் குறித்து அவங்க மச்சான் திட்டுறாருல, அமாவாசை 420 ஃப்ராடு பையா ஏமாத்து பேர் வழி மோசடிக்காரன்னு அவங்க மச்சான் திட்டுறாருல சார்லஸ். அந்த மாதிரி நான் ஏதாவது எனக்கு அவருக்கு என்ன வாய்க்கா தகராறுகளா? மாமனா மச்சானா சோசப் விஜய்? ஏன் தொடர்ச்சியாக நம்ம தினந்தோறும் சோசப் விஜயோட தவறுகளை சுட்டி காட்டிட்டே இருக்கோம்னா, தவறுகள் சுட்டி காட்டப்படும் போதுதான் அதை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா அதை கவனிக்கிறதே இல்லைன்னு போது தான் நமக்கு கோபம் அதிகமா வருது. இந்த வீடியோ முடிப்பதற்கு முன்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 4 சீட்டர் சோபா இப்போ 5 சீட்டர் சோபாவா மாறி போச்சு அப்படின்னு ஒரு புகைப்படத்தை போட்டு தாவேக அரசாங்கத்தையும் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேறுவதையும் ஒரு சேர கலாய்த்து தள்ளி இருக்கிறார் எதிர்கட்சி தலைவராக இருக்க உதயநிதி ஸ்டாலின். அவர் கல்யாண வீட்டில் போய் பேசியிருக்காரு. அது என்ன பேசினாருன்னு அப்புறம் தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ அந்த சோபா தான், அவர் அங்கே பேசின சோபாவை கார்ட்டூனே போட்டார். மஞ்சள் சிவப்பு, அதில் யானை படம் போட்ட பில்லோஸ், 2-3 பில்லோஸ், 2 பில்லோ வச்சிருக்காரு. இந்த காரணம் அந்த காரணம் 4 சீட்டு 4 பேர் உட்கார்ற மாதிரி இருந்தது. இப்போ 5ஆவதா விஜயபாஸ்கர் போனோன்னு சோபாவை விரிவுபடுத்திட்டார் 5 சீட்டர் அப்படின்ட்டு. ஆனால் நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். நம்ம இந்த திமுக தீய சக்தி திமுகன்னு சொல்லப்பட்ட இந்த கட்சி கூட்டணியா நின்று வெற்றி பெற்று இப்போ அந்த பக்கம் ஓடி போய் சப்போர்ட் பண்ணக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், ஐயுஎம்எல், கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், ஆக அங்கே ஒரு 5, அங்கே ஒரு 5 சீட்டர். அந்த 5 சீட்டர்ல அவங்க 5 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. வாயில கட்சி பச்சு வாயை மூடிக்கிட்டு பேசாம மடந்தையாக மௌன சாமியார்களாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் பார்த்தேன் நான். ஆனா உண்மையிலேயே அவர்களும் அப்படித்தான் இருக்காங்க. அவர்களும் இந்த தாவேக அரசாங்கத்துடைய அட்ராசிட்டிகளை வாய் திறந்து கேட்கறதே இல்லை. பாலியல் குற்றங்கள் குறித்து வாய் திறக்கிறதே இல்லை. இவ்வளவு மோசமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்து வாய் திறக்கிறதே இல்லை. மின்வெட்டு பிரச்சனை குறித்து பேசுறதே இல்லை. ஆனா ஒரு பதவிக்காகவோ ஒரு சில விஷயங்களுக்காகவோ சோபாவுக்காக இப்படி மாறி போவார்கள் என்று இந்த தமிழ் சமூகம் நினைக்கவே இல்லை. ஏன்னா தமிழை உயர்த்தி பிடித்தவர்கள் அவங்கெல்லாம். ஆனா எவ்வளவு மோசமா போயிடுச்சு பாருங்களா தமிழ்நாடு அரசியல் நிலைமை. வட மாநிலங்கள் இருக்கிறவங்களாம் கை கொட்டி சிரிக்கிற நிலைமைக்கு ஆகி போச்சுங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த அசிங்கங்களை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குன்னு தெரியல. எனிவே மக்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அந்த ஒரு விஷயம் நமக்கு அவசியப்படுகிறது. நீங்க எல்லாம் அதை செஞ்சு நம்முடைய சேனலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இப்போ கிளம்புகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Subscribe to Kodanki Voice for more videos.